ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா, ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல, எதனாலேன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து எங்களுக்கு சில நேரத்தில் வந்து இப்படி நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தயவு செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் இப்படி நான் எமோஷ்னலாக சொல்கிறேன் அப்படின்னா, நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் ரொம்ப நாங்கள் நினைக்கிறத விட எதிர்மறையாகவே நடக்குது. அதுக்காக தான். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வீடியோவில் ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு இது கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் ஹைப் அப்படிங்கிற எனக்கு ஹைப் கொடுங்க சரிங்களா. அது இவருக்கு தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. வேறு ஒன்றும் இல்லைங்க. கொஞ்ச நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒரு விஷயம். அது வந்து சீக்கிரம் நம்மளுக்கு கை கூடி வந்துடும் நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஒரு 6 மாதம் இருக்குமா? 6 மாதமா? 6 மாசமா? இன்னும் பெரிய ஆசையில இல்லை, சின்ன ஆசை தான். அதுவே நடக்க மாட்டேங்குது. ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி எல்லாமே வச்சு கடைசி நிமிஷம் வந்து அது அந்த பல்ட்டி அப்படியே கவுந்துருச்சு. நான் அப்பவும் ஆரம்பிச்சுல யோசித்தோம் இந்த மாதிரி நடந்துருமோன்னு. பட் ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தோம், கிடச்சிரும், நம்ம தானே, நம்மளோட இது நமக்கு தானே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா தள்ளி போகிறது நினச்சாலே என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் நம்பிக்கை இல்லாமல் போயிடும். மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி அந்த லாஸ்ட் மினிட்ல இப்போ நடக்கிற மாதிரி மறுபடியும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியே பல யோசனை கொண்டு வந்து நடக்கிற மாதிரி விஷயம் நடந்துருச்சு. அதுதான் வந்து நினைக்கே ஏன்டா இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கே தோண மாட்டேங்குது. ஆனால் அதுக்கு இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ, என்னடா அந்த 1 மாதத்துல எல்லாமே முடிச்சிடலாம், எல்லாமே கரெக்டாக போயிடும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து நினச்சோம். ஆனால் இன்னும் 1 மாதங்கிறப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சரி, அதுக்குள்ளே நம்மளோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம ரன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னே கொண்டு வந்துடலாம்ல. அது கொண்டு வந்துடலாம், பிஸ்னஸ் பிரச்சனை இல்லைங்க, அது கொண்டு வந்துடலாம். பட் ரொம்ப ஒரு பர்சனலான விஷயந்தான் வந்து கைவிட்டு போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இடம், அடுத்தது வந்து வீடு, இது ரெண்டுமே தான். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, தள்ளி போக போக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அது நமக்கு நல்லதாக நடக்குமா இல்லை அது நமக்கு கெட்டதாக நடக்குமாங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் ஆனால் நடக்கிறது நடந்தாகணும். நம்ம கையில் எதுவும் இல்லைல்லவா. நம்ம ஏன்னா ஆசைப்படலாம், எது வேணாம், எது மேலே வேணாலும் ஆசைப்படலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிறது கடவுள் எதை கொடுப்பாரோ அதுதான் கொடுப்பாருங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் லைஃப்பில். எல்லாத்துக்கும் நடந்துகிட்ருக்கு. மெயினாக எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக நடக்குதுங்க. கடவுள்கிட்ட நாங்கள் கேட்குறத கேட்டுருவோம். பெருசாக தப்பாக பெருசாக கேட்குறதோ பெரிய பேராசைப்படுறதெல்லாம் கேட்க மாட்டோம். எங்களுக்கு எது தேவையோ, எங்கள் குடும்பத்துக்கோ, எங்கள் நிலைமைக்கு இப்போ என்ன எங்களுக்கு முக்கியமான தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் கடவுள்கிட்ட கேட்போம். அதை மட்டும் நடந்தால் நல்லதுன்னு நினச்சிட்டே இருப்போம். ஆனால் அந்த மாதிரி மிஸ் ஆகி போகிறப்போ வெக்ஸ் ஆகிடுறோம். என்னடா இப்படி ஆகுது. எப்படி நடந்தது தெரியுங்களா? நாளைக்கு பண்ணுறாங்க, நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இவரும் வந்து அந்த இது வந்தனா அது என்னம்மா அது பேர் என்ன, பாண்டு, அது எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கான ஏற்பாடு அதுக்கு முன்னத்த நாள் எல்லாமே கரெக்டாக பண்ணி அந்த நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாங்கிறப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. யாரையும் தப்பு சொல்லலை, அவங்க சுச்சுவேஷன் எப்படி, எங்கள் சுச்சுவேஷன் இப்படி. பட் ஆனால் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறதான் கவலையாக இருக்குது. நம்ம சரி, எங்கள் மாமியாருக்கும் லீவுங்க 1 மாதம், குழந்தைகளுக்கும் லீவு, அப்போது எல்லாம் வீட்டில் தான் இருப்போம். அப்போ எல்லாமே முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் இல்லாமல் போயிடும். அப்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்து கரெக்டாக நம்ம பண்ணி கரெக்டாக அந்த இதில், ஏன்னா இப்போவே நம்ம வீட்டில் வந்து ஸ்பேஸ் கிடையாதுங்க வச்சு வாங்கினோம். இப்போ ஒன்று வாங்கினோம்னா அது அடுத்தடுத்து அடுக்கி வைக்கிறது கூட நம்ம வீட்டில் வந்து இடம் கிடையாது. ஏதாவது மேலே வச்சு ஏற்றுவோம், அவ்வளோதான் தவிர அதுக்குன்னு தனியாக இடம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாகி வந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற ஒரு கனவுல தான் நான் இருந்தேன். அது ஆனால் நான் அழுத உண்மையாலுமே, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதுதான் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. பார்க்கலாம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 1 மாதம் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்காக வெயிட் பண்ணி அப்போ நடக்கிறது நல்லதே நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அன்னைக்கு ஆனால் முடிவு பண்ணிட்டோம், என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலைமைக்கு வந்துட்டோம். இவர் வந்திருப்பார், நான் இல்லை. நான் இப்போவே அப்படியா இப்படியா இதுவா அதுவா, இப்படி செஞ்சால் அப்படி வருமா, அப்படி பண்ணால் இப்படி வருமா அப்படின்னு
நிறையா பேத்துக்கிட்ட கேட்டுட்டு நிறைய பேத்துக்கிட்ட நான் வந்து கேட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேல பார்க்கலாம் எப்படின்னு என்ன அப்படின்ட்டு. நீ நினைக்கிற, ஆனால் அது நடக்கணும்ல. அதுதான் அந்த அந்த பிரச்சனை தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. நமக்கான நேரங்காலம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது என்னமோ வந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. சரி அதனால் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தோம். ஆனால் அந்த நேரங்காலம் தள்ளி போனோடனே அப்போ இன்னும் வரலையாட்டிருக்கு, அப்போ இன்னும் டைம் இருக்கும் போல், அப்போ இன்னும் வேறு ஏதாவது முடிவு பண்ணுங்க அப்படின்னு அந்த நடக்கிற ஒரு விஷயங்கள் நமக்கு தோண பழமொழி வைக்குது. சொல்லுவாங்கல்ல, வெண்ணெய் திரண்டு வர நேரம் பானை பானை உடஞ்சிருச்சு. அந்த மாதிரி தான் இப்போ வந்து போயிருக்கு. பார்ப்போம். எனக்கு ஒரு மாதிரி தான். சரி பார்ப்போம். நான் நினைக்கிறேன் நெகட்டிவாக நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நேரம் சரியில்லைல்ல, நம்ம ராசிக்கு 7 நடக்குது இல்லை, அதனாலயா கூட இப்படி ஆகுமோ என்னமோ நான் அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ சாமியும் கும்பிட்றதுக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் ஒரு நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுங்களா, அதனால வந்து எல்லாமே நாங்கள் தான் செஞ்சோமா, அதனால அதுவும் இல்லையா, ஒரு நேரம் சாமி கும்பிட்டா கூட கொஞ்சம் மனசு வந்து ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ அதுவும் செய்யறது இல்லையா, இருந்தாலும் கொஞ்சம் குழப்பங்களோட தான் எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் எங்களுக்கு பிடிக்காதவங்க என்னென்னலாம் பேசி வச்சிருக்கிறீங்க. எதுக்கு தான் உங்களுக்கு இந்த பொழப்போ தெரியல. அள்ளி அள்ளி வீசுகிற மாதிரி அப்படியே தூத்திட்டீங்க. ஸோ என்னென்னலாம் சாமி, அதாவது நன்றிங்கிற நாய்க்கு நம்ம வீட்டில் வளர்த்துறோம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ல பிராணி, அதுக்கு கூட நன்றி இருக்குங்க. நம்மள என்னைக்கோ ஒரு நாள் நம்ம வந்து ஒரு பண்ணியிருப்போம், அதுக்கு நன்றி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு நம்ம எல்லாமே செஞ்சுருக்கோம், நம்மளால நிறைய தான் அவங்க வந்து வாழ்ந்துருக்குறாங்க தவிர கெட்டு போனது கிடையாது. ஆனால் நல்லா செஞ்சு விட்டாங்கங்க. நல்லா இருங்க, சிறப்பான குழந்தைகளோட நல்லா இருங்க. இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இன்னும் ஆளுமை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நல்லா வாழுங்க சரியா. ஆனால் அதுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் வீடு கட்டுற வீடியோ, கார் வாங்குற வீடியோ, இடம் வாங்குற வீடியோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற வீடியோ, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறத கண்டிப்பாக அதை அவங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க, 4 பேத்துக்கு வந்து ஷேரும் பண்ணி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஜென்மங்கள் இது. யாருமே நாங்கள் வந்து எதிரியாக வச்சுக்கவும் மாட்டோம், நாங்களும் பகைச்சிக்க மாட்டோம். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அப்படி மனஸ்தாபம் ஆயிடுச்சு அப்படின்னா பேச மாட்டோம். அப்படி ஆகி பேசணுமா வேணாம், அது வந்து என்னைக்குனாலும் ஒரு கசப்பான ஒரு விஷயம்தான், என்னைக்கு பேசினா அது ஒரு கசப்பாத விஷயம்தான் சொல்லிட்டு நாங்கள் விட்டுருவோம். எல்லாத்துக்கூட ஒரே மாதிரி தான் பழகுவோம். பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து விலகிடுவோம் தவிர கூடவே இருந்து குளிப்பறிக்க மாட்டோம். ஆனால் நல்லா பேசுவாங்கப்பா. நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், நீயும் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பேன், சக்கரையாட்ட. ஆனால் சில்லற புத்தி, அந்த குண்டான சில்லற புத்தி ஒன்று இருக்கு பாருங்க, ஒருத்தர் இருக்காங்கங்க. ஆனால் யாரை நான் சொல்ல விரும்பல இந்த வீடியோவில், அப்படியெல்லாம் இருக்கிறாங்கங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் இப்போ வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறோம். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியாச்சு. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நடந்துட்டு தான் நாங்கள் வாழ்க்கை லைஃப் போயிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும் தான் நினைப்போம். பார்ப்போம் என்ன நடக்குதோ நடக்கட்டும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறோம். இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கிறோம். உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்தி சாரோ. பாய். நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சில பேர்த்துக்கு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. ரயான் கிளாத்லேயே இருக்குது, காட்டன்லேயே இருக்குது, சம்மருக்கு வேர் பண்ணிக்கிறோம் காட்டன்லேயே இருக்குது. காட்டனில் இருக்கிறது ஃப்ராக் மாடல் நைட்டி, ரயானில் இருக்குது ஃப்ராக் மாடல் மேக்ஸின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான். ஸோ வந்து சூப்பர் குவாலிட்டி, சூப்பராக இருக்குங்க, சூப்பராக கொடுத்துட்ருக்கீங்க சப்போர்ட்டு, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. ஸோ வந்து அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கோம், வேணுங்கிறவங்க வந்து புக் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்புக்கு வரமாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தோட கமெண்ட்ஸும் பார்க்க முடியறதில்லை இல்லைங்களா. அதனால் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் எது கொடுக்குறாங்கன்னா ஏன்னா எனி டைம் அந்த வாட்ஸ்அப்பில் அப்டேட்லேயே இருப்பாங்க, நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறதுக்காக. உடனே பண்ணலைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறது. அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து ஹாய் மெசேஜ் போட்டு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தயவு செஞ்சு அனுப்புங்க ஓகேங்களா. நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னீங்கன்னா புரியாது, ஒரே ஒரு கலெக்ஷனாக இருந்தால் தெரியாதுங்க. நம்ம 2-3 கலெக்ஷன் ஃபீடிங் நான் ஃபீடிங் அப்படி போகிறனால நீங்கள் எது கேட்குறீங்க தெரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கே வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. வாட்ஸ்அப்பில் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எது கொடுத்துருக்குன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஓகேங்களா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்துடுங்க. இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.